இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதான் காமெடி. இதுல என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில் சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா, பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால இந்த முறைச்சவன் எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாலும் 2 தட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும். கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்னாச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார். அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சிருக்கிறான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள்டு. அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும். அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்ததில்லை. அது 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற 2 பேர் போறாங்க. உடனே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு, சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு, மழை அதிகமா வந்த ஆர்எஸ்எஸ் இருக்கு, மழை கம்மியா வந்த ஆர்எஸ்எஸ் இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு. இதை நான் பத்திரிகை நம்பர்ல பார்க்க முடியல 3-4 நாளா. இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும். என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு, இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதுல நானும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி யாரும் இருக்க போறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன். இந்த 2 விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துங்கன்னா, அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. நான் திருமாவளவன் அரசியல் விட்டே போறோம்னு சொல்றேன். இதுல மன்னிப்பு என்பது 2வது நாள். ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். அவர் அண்ணாமலை இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. பிஜேபி சங் பரிவார் இயக்க சம்பந்தப்பட்ட, அதை ப்ரூவ் பண்ணுமல்லனே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறதா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு. அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமா பேசுறாரு. சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அது இவர் வேலையா? அது டாக்டர் சொல்லணுமா, அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்ல சொல்றாரு, முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்ன பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவோம். அங்க பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்காரு, 2 தட்டு தட்டு. அங்க தட்ட மாட்டார், ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்கு. இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா 2 தட்டு தட்டுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார். மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு
அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும். ஏன்னா நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா, தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்திருக்கிறார். தேவையில்லாம என்னுடைய பெயரை கொண்டு, எனக்கு இதான வேலை, திருமாவளவன் எங்க போறாங்க, அவர் கார் எங்க இருக்கு, பின்னாடி இதான் எனக்கு வேற லைஃப்ல வேற வேலையே இல்லை. அதனால் என்னுடைய பதில் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்? சரியா? பீகார் தேர்தல்